ஆதவ அர்ஜுனா, அவங்க நீங்கள் கூட தான் 3 பங்களா வச்சுருக்கீங்க, எதுக்கு கவர்மெண்ட் விடு, எனக்கு எதுக்கு லெட்டர் எழுதுனீங்க என்று கேட்கிறார். கேட்பதற்கு இது ஒரு சுவையான வாதமாக உங்களுக்கு தோன்றும். ஆனால் அடிப்படையிலே ஆதவ அர்ஜுனாவின் வாதத்தில் பிழை இருக்கிறது. ஒரு எம்எல்ஏவாக இருந்து கொண்டு எனக்கு எதிர்க்கட்சி பங்களாவை ஒதுக்குங்கள் என்று உதயநிதி கேட்கவில்லை. எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு கேட்கிறார். எதிர்க்கட்சி தலைவருக்கு அரசு விதிகள் வழங்கும் அந்தஸ்து ஒரு அமைச்சருக்கு நிகரான அந்தஸ்து இல்லையா? அவர் தானே எதிர்க்கட்சி தலைவர். அவரது உரிமையை கேட்பதில் என்ன தவறு? எதிர்க்கட்சி தலைவருக்கு என்று அரசு பங்களாக்களை ஏன் ஒதுக்குகிறார்கள் என்றால், எதிர்க்கட்சி தலைவராக அவர் அவரது கட்சி எம்எல்ஏக்களை சந்திக்க வேண்டும், அதிகாரிகளை கூட சந்திக்க நேரிடும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய பல நீதிபதிகளுக்கு சென்னையிலே வீடு இருக்கிறது. இது அரசுக்கு தெரியாதா? நீதிமன்றத்துக்கு தெரியாதா? தலைமை நீதிபதிக்கு தெரியாதா? அவர்களுக்கு எதற்கு அமைச்சர் பெருமக்களுக்கு பக்கத்திலேயே பெரிய பங்களாக்களை ஒதுக்குகிறார்கள்? சில நேரங்களில் நீதிபதிகளின் வீடுகளே நீதிமன்றங்களாக மாறும். அவசர வழக்காக காலை 8 மணிக்கு சென்று முறையிடுவார்கள். அரசு வழக்கறிஞர் அங்கே வருவார், எதிர்த்தரப்பின் வழக்கறிஞர் அங்கே வருவார், அதிகாரிகள் அங்கே வருவார்கள். அப்போ ஒரு டபுள் பெட்ரூம் ஃபிளாட்ல ஹைகோர்ட் ஜட்ஜ் உட்கார்ந்துட்டு இருந்தாருன்னா அங்கே போய் நீதிமன்றத்தை வைக்கக்கூடாது. அதற்காகத்தான் இந்த சலுகைகள் நீதிபதிகளுக்கு வழங்கப்படுகிறது. அதே போன்ற சலுகை தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட வேண்டும். எங்கள் கட்சியில் கார் வைத்திருப்பவர்கள் கார் வாங்க மாட்டார்கள் என்று பெருமிதத்தோடு ஆதவ அர்ஜுனா அறிவிக்கிறார். கார் வச்சிருக்கிறவன் தானே இன்னோவாவா கொடுன்னு கேட்டான். கார் வைத்திருப்பவர்களுக்கு கொடுக்க மாட்டோம் என்று நீங்கள் அறிவித்திருந்தால் இந்த விவாதமே வந்திருக்காதே. முதல்ல எல்லா எம்எல்ஏக்களுக்கும் காரணம் நீங்க உங்க தலைவர், உங்க சிஎம் தானே அறிவிச்சாரு. அதுக்கு தான் அவர் சொல்றாரு.